அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து சென்னையில ஒரு சில பகுதிகள ட்ரெயின்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படியே மெரினா பீச் போயிட்டு, அங்க இருக்கிற தலைவர்கள் சமாதியெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா மெயினா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரால வந்து தலைவர்கள் சமாதிகள வந்து பார்க்க முடியலன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்காக நம்ம வந்து சென்னையில போயிருந்தா மேக்ஸிமம் எல்லாருமே மெரினா பீச் போயிட்டு எல்லாம் பார்த்துருப்போம். பட் வந்து நம்மளோட அப்பா, தாத்தாக்கள் வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் பெருசா கிடைச்சிருக்காது. அதனால தான். ஸோ நாங்க வந்து வேளச்சேரியிலேருந்து அந்த லோக்கல் ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணோம். போற வழியிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அழகா இருந்தது. பெரிய பெரிய பில்டிங்குகள், அப்புறம் இந்த மாரி ஒரு ஏரி, அதெல்லாம். சென்னையில வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான போக்குவரத்துனா, அது வந்து லோக்கல் ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயின் ஸ்பீடாவும் இருக்கும், டிராஃபிக் ஃப்ரீயாவும் இருக்கும், காசும் ரொம்ப கம்மியா இருக்கும். மத்தபடி பஸ்ஸு, அப்புறம் மெட்ரோ நல்லாயிருக்கும். ஆனா மெட்ரோ காஸ்ட் கொஞ்சம் அதிகம். பட் வந்து மெயினா வந்து பஸ்ஸு ட்ராவலு ரொம்ப நம்மள படுத்தி எடுக்கும். அதனால நாங்க வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனோம். போயிட்டு தலைவர்கள் சமாதி பார்க்கலான்னு உள்ள நுழைஞ்சாச்சு. இது வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தேன். ஸோ, அதனால வந்து போஸ்ட் பண்ணாமலே வச்சிருந்தேன். தேர்தல் முடியட்டும்னு. இப்போ முடிஞ்சிருச்சு போட்டுறலாம். குடும்பத்தோட போயிருந்தோம். போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா சமாதி. அதுக்குள்ள நுழைஞ்சாச்சு. நல்லா நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்கில வந்து அண்ணா சமாதியும், எம்ஜிஆர் சமாதி மட்டும் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பெரிய மெயின்டனன்ஸ் அந்த மாரிலாம் பார்த்ததில்ல. ஆனா இப்பலாம் ஓரளவுக்கு நல்லாவே நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து 4 தலைவர்களுடைய சமாதி இருக்கு. பிளஸ் வந்து 2 2 பேரும் எதிர் எதிர் கட்சிங்கிறதுனால, அவங்கவங்க ஆட்சி வர்றப்ப அவங்கவங்க பெட்டரா பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மா மியூசியம், அப்புறம் எம்ஜிஆரு அவர பத்தின அந்த தகவல்கள். இங்க வந்து ரீசென்ட்டா இறந்ததுனால இவங்களோட மியூசியம்லாம் நல்லா இருந்தது. எங்க அப்பா போயிட்டு எல்லா சமாதியும் தொட்டு தொட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப நேரம் கும்பிட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு இது இருக்கும். அதனால. நல்லா பார்க் மாரி ஏகப்பட்ட க்ரவுட் வருது. ஜெயலலிதா அம்மாவோட சமாதி. கலைஞரோட சமாதி இருக்கிறதுலே பயங்கரமா பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து ரீசென்ட்டா அவருக்கான மெமோரியல் கட்டுனதுனால, டிஎம்கே பீரியடுங்கிறதுனால வந்து பயங்கரமா இருந்தது. நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க கலைஞரோட சமாதி. அதுக்குன்னு தனியாவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ அத வந்து அந்த அந்த ஃபுட்டேஜ நான் தனியா போடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ வந்து நல்லா நீட்டா சுத்தி பார்த்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே இருக்கிற அண்ணா, அப்புறம் கலைஞர் சமாதி பக்கத்திலேயே இருந்தது. நுழைவாயில் பாருங்க, எல்லாம் அவங்கவங்களோட கட்சி சின்னங்கள வந்து நீட்டா வெளியில எழிலக வந்து அவ்வளோ அழகா தெரியுது. இப்போ வந்து மெரினா பீச்சுங்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான இடம். எல்லா சென்னைக்கு வர எல்லா மக்களும் வந்து இங்க வந்து கால் வச்சிருப்பாங்க. எல்லாரும் போயிருப்பாங்க. இருந்தாலும் வந்து சரி ஃபேமிலியோட போனோம். அதனால ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு தான். கலைஞரோட இது மட்டும் தனியா ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா, அவங்க நெறைய பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம அவங்க கவர்மெண்ட் இப்ப ரூலிங்ல இருந்தாங்க. ஸோ இது எலக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதனால வந்து அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் வந்து அதுக்காகவே உள்ள வந்து ஒரு 20 பேருக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட திட்டங்கள், அவங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்ச திட்டங்கள பத்தி அந்த மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார நெடி. அதுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து ஆட்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து கலைஞர் சமாதி. அ லாங்ல இருந்து எடுத்திருக்கேன். அவரோட இது வந்து ஃபுல் வீடியோ தனியாவும் போடுறேன். இன்னும் சென்னையில நெறையா இடங்கள் சுத்தி பார்த்துருப்போம் எல்லாருமே. இருந்தாலும் வந்து ரெகுலரா போனாலுமே, இந்த தலைவர்கள் சமாதி வந்து நம்ம அப்பா, தாத்தாக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். நம்ம ரெகுலரா அடிக்கடி போறதுனால நம்ம அத பெருசா கேர் பண்ணிக்க மாட்டோம். பட் நம்ம வீட்ல இருக்கிறவங்க முக்கியமானவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். அதனால போயிட்டு ஒரு 1 டே ஃபுல்லாவே அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ சென்னை டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல உங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப பிடிக்கும்? மெட்ரோவா? இல்ல இந்த லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினா? இப்ப இந்த லோக்கல் ட்ரெயின்லயும் வந்து ஏசி பண்ணியிருக்காங்க. ஒரு 2, 3 ட்ரெயின்ல ஏசி பண்ணியிருக்காங்களாம். லோக்கல் ட்ரெயின்லயுமே. அப்புறம் வந்து நார்மலா இருக்கிற மாநகர போக்குவரத்து, பஸ் வசதி. மெதுவா போயிட்டுருக்கும். ம்.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கலைஞரோட இது வந்து அடுத்த தனியா ஒரு சின்ன ஃபுட்டேஜ் பார்ப்போம். அங்க வந்து நெறைய என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நான் எந்த கட்சியும் கிடையாது இதுல. அதனால வந்து ஸோ அதுக்குன்னு தனியா எந்த இது போடுறேன்னு நெனைக்க வேண்டாம்.